தினம் வெளிநாமம் மேற்கு பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் ஆகியோரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நடைபெறுகின்ற விதமாக உள்ளது. இன்றைய இந்த கூட்டமானது 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்ட தத்துவங்களின் அடிப்படையில் என்னால் இங்கு கூட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் கூட்டுவதற்கு போதிய கோரம் உண்டு என இத்தால் பிரகடனப்படுத்துகின்றேன். அனைத்து உறுப்பினர்களும் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். மேலும் இந்த உறுப்பினர்கள் தாங்கள் இந்த பிரதேச சபையின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டமையை விட்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். இந்த தெரிவு சம்பந்தமாக சில விடயங்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். முன்மொழிமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திரு சாரா ஜெயந்தன் அவர்களை தவிசாளராக தாக்கல் பண்ணுகிறேன். எனது பெயர் திருமணி நாராயணி ஐங்கரன். வழிமொழிவு ஜெயந்தன் அவர்களை தவிசாளராக நான் வழிபடுகிறேன். எனது பெயர் சிவராச கணேசன். கண்ணூர் ஜெயந்தனா, உங்களுக்கு விருப்பமா இல்ல? வேறு ஏதாவது முன்மொழிவுகள் இருக்கின்றனவா? எனது பேர் திருமதி மதுரவாக்குவாரி. திரு சுப்பிரமணியன் தர்மலிங்கம் நந்தோகார் அவர்களை தவிசாளராக முன்மொழி. சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தோகார். வழிமொழிவு எனது பெயர் சர்வானந்தன். நான் வழிபடுகிறேன். வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இங்கு இருவர் தவிசாளருக்காக வேட்பாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று சண்முகநாதன் ஜெயந்தன், மற்றது சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார். இவர்களுக்கு இடையிலான இந்த தெரிவை பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் செய்வதா, ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் செய்வதா என தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் என்னால் பெயர் கூப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த வகையான வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்கள் என்பதனை தெரிவிக்க வேண்டும். இரண்டு பகிரங்கம், ரகசியம், நடுநிலையாகவும் அவர்கள் இருக்கலாம், வாக்கெடுக்காமலும் இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய முடிவை இந்த இடத்திலே தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். செல்வராசா கனகேஸ்வரன் பகிரங்கம், நாகராசா ராசேந்திரகுமார் பகிரங்கம், ஜெகதீஸ்வரன் தேஜீஸ்வரன், ராசேந்திரன் கிருஷ்ணா வினோகரன், சண்முகநாதன் ஜெயந்தன், ஐங்கரன் நாகரஞ்சினி, செல்வராசா ஸ்ரீ ஆதவன், ஏதையா சச்சிதானந்தன், தாசியன், மயில்வாகனம் விஜிமரிகன், ரகுநாதன் முகதாசன், சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார், இரகசியமா, தம்பையா சர்வானந்தா, கந்தையா ரங்கேஸ்வரன், நயினார் பாலேஸ்வரன், பகிரங்க வாக்கெடுப்பு. சந்திரகுமார் சுபாஷினி, திருஞான ரத்தினம் சகானா, ராசியமா, ஏகுமரன் ஏ பவானி, துவாரகாதேவி ஜெயகாந்தன், மேற்கண்டு குமார், ரகசியம். ராசியம், பரமசிவம் கண்ணமுகன், பகிரங்க வாக்கு.
பரமசிவம் கவிதாசன், வைரகலாபதி துஷ்யந்தினி ஜெனிஸ், சங்கீதா கஜாலினி புத்திகரன், அனிரங்கராஜன் வேதாந்த சிவம் தேசிகன், பதினங்கம், சிவகுரு பாலகிருஷ்ணன், அவ்வளவு பதினம். இந்த உறுப்பினர்களுடைய வாக்களிப்பின் அடிப்படையிலே 18 பேர் மாநிலங்கள வாக்கெடுப்பையும் 8 பேர் ராஜ்ய வாக்கெடுப்பையும் கோரியுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே அகிலந்த வாக்கெடுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. செல்வராசா கனகேஸ்வர், சண்முகநாத ஜெயந்த் நாகராசா ராஜேந்திரகுமார், ஏண்டர் ஜெகதீஸ்வரன் தேதீஸ்வரன், ராஜேந்திரம் கிருஷ்ண வினோகரன், ஏண்டர் சண்முகநாதன் ஜெயந்தன், ஜெயந்தன் அதாவது மார்க் பண்ணணும். ஐங்கரன் நாகரஞ்சினி, சண்முகநாதன் ஜெயந்தன், செல்வராசா சி ஆதவன், சண்முகநாதன் ஜெயந்த் வேதையா சச்சிதானந்தன், நந்தகுமரன், மயில்வாகனம் விஜிமருகன், ரகுநாதன் குகதாசன், ஏண்டர் ஏந்தனா, சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார், சம்பைதா சர்மானந்தா, நந்தகுமார் கண்ணையா ரங்கேஸ்வரன், ஏந்தன், சண்முகலிங்கம் சமேசன், சர்வாராஜன் நயினார் பாலேஸ்வரன், சண்முகநாதன் ஜெயந்த் சந்திரகுமார் சுபானினி, நந்தோம் நந்தகுமார், இளைஞான ரத்தினம் சஹானா, நந்தகுமாரா, ஜெயக்குமரன் ஜெயபவானி, சுதாரகாதேவி ஜெயகாந்தன், வழக்கண்டு குமார், நந்தகுமாரா, ஏந்தனா, ஏந்தன், பரமசிவம் கஜமுருகன், நடுநிலை, பரமசிவம் ஹரிதாசன், நடுநிலை, துஷ்யந்தினி ஜெனிஸ், நடுநிலையா, கஜாலினி புவிகரன், நடுநிலை, வேதாந்த சிவம் தேசிகன், ஏந்தன், சிவகுரு பாலகிருஷ்ணன், ஏந்தன், வழக்கண்டுகுமார், நந்தகுமாரா,
வகையிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற சண்முகநாதன் ஜெயந்தன் அவர்கள் வலிகாம மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இவ்வாறு பிரகடனப்படுத்தப்படுகிறார். அவரை தனது ஆசனத்தில் வந்து அமருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய தினம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்குரிய தவிசாளர்கள் என்னை தவிசாளராக தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன். அதனுடன் ஏனைய உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் தமிழக சட்டம் இது மானா சச்சிதானந்தன் மானா சச்சிதானந்தன் வேணா சச்சிதானந்தன் உங்க மணிக்கா சொல்லிவிடுங்க. இது மேலையா சச்சிதானந்தன் சுப்பிரமணியன் தர்மலிங்கன் நந்தூர். வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? எனது பேர் பூராசன். நான் கண்ணையா இலங்கேஸ்வரன் அவர்களை உபதேசாளராக தெரிவு செய்துள்ளேன். கண்ணையா இலங்கேஸ்வரனா? இந்த இருவரில் ஒருவரை தெரிவு செய்வதற்கு ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்பது தொடர்பாக தீர்மானிக்க வேண்டியுள்ளது. அந்த வகையிலே அமர்ந்தவர்கள் தாங்கள் எந்த விதமான வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்கள் என்பதனை நான் பெயர் குறிப்பிடும் பொழுது தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் வேதையா சச்சிதானந்தன் மற்றும் கந்தையா லங்கேஸ்வரன் ஆகியோரில் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பதனை தொடர்ந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். செல்வராசா தனகேஸ்வரன், ராமராஜா ராமேந்திரகுமார், ஜெகதீஸ்வரன் கேதீஸ்வரன், சச்சிதானந்தன், ராஜேந்திரம் கிருஷ்ண வினோதரன், சண்முகநாதன் ஜெயந்தன், இலங்கேஸ்வரன், ஐங்குரன் நாகராஜினி, செல்வராசா சி யாதவன், வேதையா சச்சிதானந்தன், வேதையா சச்சிதானந்தன், வைபாகனம் விஜயவர்தன்,
தம்பையா சர்வானந்தா தம்பையா இலங்கேஸ்வரன் சண்முகலிங்கம் சமேசன் நைனா பாலேஸ்வரன் லங்கேஸ்வரன் சந்திரகுமார் சுபாஜினி சச்சிதானந்த் சத்யநாராயணன் திரைஞான ரத்தினம் சஹானா ஜெயக்குமரன் ஜே பவானி குமாரகாந்தன் ஜெயகாந்தன் லங்கேஸ்வரன் ராஜேந்திரகுமார் சத்யானந்த் பரமசிவம் கஜமுகன் அடலாமை பரமசிவம் கரிதாசன் விஷயமினி ஜெனி கஜாலினி முகிகரன் வேதாந்த சிவம் கேசிகன் இலங்கேஸ்வரன் சிவகுரு பாலகிருஷ்ணன் இலங்கேஸ்வரனா எட்டு உறுப்பினர்கள் வேலையா சச்சிதானந்தனுக்காக 14 உறுப்பினர்கள் கண்ணையா இலங்கேஸ்வரனுக்காகவும் வாக்களிக்கிறார்கள். இந்த வகையிலே உப தவிசாளராக கண்ணையா இலங்கேஸ்வரன் அவர்கள் அவரை தமது ஆசனத்தில் வந்து அமருமாறு தினம் எங்களுடைய வலிகாமேற்கு பிரதேச சபைக்கான தவிசாளர் தெரிவுக்காகவும் உபதவிசாளர் தெரிவுக்காகவும் வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அதே போல ஏனைய உறுப்பினர்களுக்கும் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி எல்லோரும் ஒற்றுமையாக எங்களுடைய அதிகாரமேற்கு பிரதேச சபைகளில் ஒரு நல்ல நிர்வாகத்துடன் கூடிய பொருளாதார கட்டமைப்பு உட்பட்ட வசதிகளை மேம்படுத்துவதற்காக அனைவரும் உழைப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு அதே போல இன்றைய தினம் வந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் அதே போல கட்சி பிரமுகர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வலிமேற்கு பிரதேச சபையினுடைய தலைவராக ஜெயந்தன் அவர்களும் மூத்தவிசாளராக இலங்கேஸ்வரன் அவர்களும் மிக திருப்தியான பெரும்பான்மை வாக்குகளை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் மிக
பெருமையான வெற்றி. நாங்கள் இதுவரையிலே வெற்றி என்று சொல்லக்கூடிய 5 சபைகளிலே செய்திருக்கிறோம். நல்லூர் பிரதேச சபையிலே 11 இருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் எல்லாமே மாறிய அங்கத்துவத்தை கொண்ட சபைகள், சில சபைகள் அல்ல. மிக முக்கியமான கூடின அங்கத்துவர்களை கொண்ட சபைகளிலே எங்களுடைய கட்சியினுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே பரிபேற்கு சபையிலே ஜெயந்தன், ராஜேஸ்வரன் மற்ற ஏனைய இந்த பிரதேசத்தினுடைய தேவைகளை உணர்ந்தவர்கள். அந்த வகையில் கட்சியினுடைய இலக்குகளையும் கோட்பாடுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து அடிப்படை சேவைகளை இந்த மக்களுக்கு வழங்க உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அவர்களுக்கு ஏனைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்றைய தினம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்குரிய தவிசாளர் தெரிவின் போது என்னை தவிசாளராக தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நான் நன்றியை தெரிவிப்பதோடு அதற்கு முன்பதாக என்னை எனது வட்டாரத்திலே, விசேஷமாக தொல்புரம் வட்டாரத்திலே என்னை பிரதேச சபை உறுப்பினராக தெரிவு செய்த தொல்புரம் வாழ் அனைத்து மக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறிக்கொண்டு, அதேபோல என்னை தவிசாளராக முன்மொழிந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறி, அனைத்து உறுப்பினர்களுடன் இணைந்து நல்லதொரு எதிர்காலத்தை இந்த பிரதேசத்திலே நிச்சயமாக கட்டியெழுப்புவோம். அதே போல சிறந்த ஒரு நிர்வாகத்தையும் நிச்சயமாக வழங்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை நிச்சயமாக செய்வோம். நன்றி. வலிமேற்கு பிரதேச சபையின் தவிசாளரை தேர்ந்தெடுக்கும் கூட்டம் இன்றைய தினம் வலிமேற்கு சபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது வலிமேற்கு சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் ஜெயந்தன் தெரிவு செய்யப்பட்டார்.